டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் பதிவு நிறைய உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நான் மருந்து எதுவுமே உங்களுக்கு சொல்ல. எல்லாமே உணவு தான் சொல்றேன். உணவுல தான் நீங்க சரிப்படுத்திக்கணும்னு சொல்றேன். உணவுல நீங்க நல்லா இது நான் சொல்றபடி சாப்பிட்டு உணவுல சரி பண்ண உங்களுக்கு மாத்திரை மருந்தே தேவைப்படாது. கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், மாத்திரை மருந்தே தேவையில்லை. இதை நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, நல்ல பலன் பெறுவீங்க. மெடிசன் இல்லாம நம்ம சொல்றது ஈஸியா எடுத்துக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா எந்த மருத்துவர்களும் பார்க்கணும் அவசியம் இல்லை. உடம்பும் நல்லா இருக்கும். உங்களுடைய இந்த பதிவுகளை எனக்கு பதிவிடுங்க. நான் நல்லா இருக்கேன், இதை சாப்பிட்டு நான் எந்த டாக்டர்கிட்டையும் நான் போல, எந்த மருத்துவரும் பார்க்கல, நல்லா இருக்கேன் அப்படின்றத எனக்கு நீங்க என்னுடைய இதுல தெரிவிங்க. கண்டிப்பா தெரிவிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமா வெயில் காலத்துல வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றத பத்தி நான் சொல்ல போறேன். வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழம், இது ரெண்டும் யார் யார் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி மெத்தட்ல சாப்பிடணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு நிறைய சாப்பிட சுகர் எல்லாம் இருக்காது. நான் திருப்பி வரிசையா சுகரு, ப்ரெஷர் பேஷண்ட் எல்லாருக்குமே சேர்த்துதான் சொல்லிட்டு வரேன். வெள்ளரி பிஞ்சு எல்லாருமே எடுக்கலாம். இவங்க எடுக்கக்கூடாது, அவங்க எடுக்கக்கூடாது, குழந்தை எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வெள்ளரி பிஞ்சு கண்டிப்பா சாப்பிடலாம். எந்த மெத்தட்ல சாப்பிடணும்னா, சுகர் பேஷண்ட் முக்கால்வாசி ஜூஸோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டுலாம் எடுக்கக்கூடாது. மென்னு தான் சாப்பிடணும். 3 வேளை உணவுல டிஃபனா இருந்தாலும் சரி, மதிய சாப்பாடா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு டெய்லியும் காயோட சேர்த்து பச்சையாவே எடுத்துக்கலாம். சமைச்சுதான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. காலையில இட்லி தோசை சாப்பிட்றீங்களா, அதுக்குள்ள வெள்ளரி பிஞ்சு எடுக்கணும். அதே போல மதியான உணவுகள் சேர்க்கும் போது அது ஒரு உணவாவே இருக்கணும். வெள்ளரி பிஞ்சு ஒரு கை. நைட்டுக்கு என்ன டிஃபன் சாப்பிட்றீங்களா, சப்பாத்தி சாப்பிட்டா கூட நீங்க வெள்ளரி பிஞ்சு எடுக்கும் போது இது ரொம்ப முக்கியமானது எடுத்துக்கணும். வடநாட்டு சைட்ல இதை கரெக்டா எடுக்கிறனால தான் அவங்க உடம்பு லீனா இருக்காங்க, தொப்பை இல்லாம இருக்காங்க. வெள்ளரி பிஞ்சு தொப்பைகளை குறைக்கும். அதாவது நம்ம ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளரி பிஞ்சு எடுக்கும் போது உங்களுக்கு படிப்படியா அதுல உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைஞ்சு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கும் வெள்ளரி பிஞ்சு. உடம்பு சூடு இல்லாம இருக்கும். அதனால வடநாட்டு சைட்ல குளிர்கள் இருக்கும். குளிர் இருந்தாலும் அவங்க கண்டிப்பா வெள்ளரிக்காய் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதுக்கு சைடா பாத்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு கண்டிப்பா சாப்பிடுவாங்க. வெள்ளரி பிஞ்சு சாப்பிட கலர்கள் நல்ல கலருக்கு வரும். எப்படி நம்ம கலர் இல்லாம இருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுறோம், கருப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்றவங்க நல்ல சாப்பிட நீங்க நல்ல நிறங்கள் மாறும் நம்ம உடம்புல. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றதுனால இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதே போல கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சையா சாப்பிட முடியல, என்னால மெல்ல முடியல, பல்லு வலிக்குது அப்படின்றவங்க கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சும் சாப்பிடலாம். அந்த வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி தோலோடு தான் வைக்கணும். கூட்டுன்றது சில பேர் தோல் எல்லாம் எடுத்துடுறீங்க. தோல் தான் முக்கியம். நல்லா கழுவிட்டு தோலோட கட் பண்ணி பயிர் எப்படின்னா ஒரு பவுல் நிறைய வெள்ளரி பிஞ்சு இருக்குன்னா பாசிப்பயிர் ஒரு 50 எடுத்துக்கணும். 50 இல்லை 25 கூட போதும். எடுத்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு கூட்டு வைக்கணும். எப்பயுமே கூட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் போட்டு தான் கூட்டு வச்சு சாப்பிடணும். அதை சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், தோசைக்கும் தொட்டுக்கலாம், நீங்க மதிய சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பிபி பேஷண்டோ, சுகர் பேஷண்டோ இது மாதிரி சாப்பிடலாம். நல்ல பல்லு இருக்கு, நான் மென்னு சாப்பிட முடியுன்றவங்க கட் பண்ணி சாப்பிடுங்க. அதாவது மிளகு பொடி, உப்பு லைட்டா போட்டு கண்டிப்பா புதினா இது மாதிரி கொத்தமல்லி சேர்த்து மென்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வாய் உங்களுக்கு வாசனை அடிக்காம இருக்கும். அதுல வயிற்றுல அல்சர் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். வெள்ளரி பிஞ்சு சாப்பிட உங்களுக்கு அல்சரும் குறையும். புண்ணு இருக்குது அது இதுன்னு சொல்றீங்க, நாக்குல புண்ணு வருது, இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க வெள்ளரி பிஞ்சு தைரியமா சாப்பிடலாம். அதாவது சளி பிடிச்சிருக்கு எனக்கு, அதனால நான் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல அப்படின்றவங்க வெள்ளரி பிஞ்சைய கண்டிப்பா சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிக்கணும். சுடுதண்ணி குடிக்கும் போது அடிச்சு சொல்ற மிளகு பொடி எல்லாம் சேர்த்துக்கிறீங்க. அதே போல சுடுதண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு சளி பிடிக்காது. கண்டிப்பா கொஞ்சோண்டு குடிக்கணும். அதாவது வெள்ளரி பிஞ்சுல நீர் சத்து இருக்கு. அதனால 1 டம்ளர் எல்லாம் குடிக்க கூடாது. ஒரு 1/4 டம்ளர் எடுத்து சுடுதண்ணி சூடா வச்சு குடிச்சிட்டீங்கன்னா சளி பிடிக்காது. வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றவங்க கண்டிப்பா எனக்கு சளி பிடிக்குது, தலைவலிக்குதுன்னு சொல்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே போல வயிற்றுல மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கு வெள்ளரி பிஞ்சு நைட்டு ஒரு கைப்பிடி அளவு நல்லா சாப்பிட்டுட்டு பாருங்க, தூக்கம் வரும். நல்லா வெள்ளரி பிஞ்சு சாப்பிடும் போது நைட்ல நமக்கு ஜில்னஸ் இருக்கும். அப்ப நல்லா தூங்கலாம். கண்ணுக்கு எதுக்கு நம்ம கட் பண்ணி வைக்கிறோம்?
கண்ணு ரொம்ப சூடா இருக்குன்னு தானே அந்த வந்து வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி கண்ணில் வச்சு படுக்கிறோம். அப்படி அது அவ்வளோ நல்ல வேலை செய்யும் போது நமக்கு உள்ள சாப்பிடும்போது எல்லா பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து இருக்கலாம். நல்ல மருந்து இல்லாம உங்களுக்கு வந்து வெள்ளரி பிஞ்சு வந்து மருத்துவ குணமும் இருக்குது. உணவு நல்ல உணவு சாப்பிடும்போது மதிய வேலையில சாப்பிடும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு வெயில் காலத்துல நல்லா குளிர்ச்சி தரும். நல்லா என்னடா ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்கிறோம் இன்னும் அடங்கலையே நமக்கு அப்படின்னும் போது வெள்ளரி பிஞ்சு சாப்பிடும்போது ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்காமே இருக்கலாம். எங்க போனாலும் 2 எடுத்து பைக்குள்ள போட்டுட்டு போனீங்கன்னா அதை மென்னு சாப்பிடும்போது தண்ணிக்கு பதிலாக அது உங்களை வந்து காப்பாற்றும் வெயில் நேரத்துல. இந்த மாதிரி டெய்லியும் நீங்க சாப்பிடுங்க, உடம்பு மெலிஞ்சிரும், நல்லா ஒல்லியாவே இருக்கலாம். எவ்வளோ என்னடா உடம்பு நமக்கு குறையவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தொடர்ந்து எடுங்க. அதாவது 2 நாள் சாப்பிட்டுட்டு என்ன மெலியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. டெய்லி உணவுல சாப்பிட சாப்பிட அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். நல்ல உங்களுக்கு வந்து வெள்ளரி பிஞ்சு வந்து எப்பயும் நான் சொல்றேன், என்னுடைய பதிவுல வந்து நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு உணவு தான். உணவை நீங்க சாப்பிட சாப்பிட நீங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கிடைக்கும் போது நீங்க வந்து என்னைய நீங்க வந்து கண்டிப்பா என்னுடைய பதிவுல நீங்க போடணும். இது மாதிரி நல்லா இருக்கேன், நான் இதை சாப்பிட்டு நீங்க சொல்லி அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு மூட்டு வலி இருக்கு, அதனால நான் வெள்ளரி பிஞ்சு வந்து சாப்பிட முடியாம இருக்கேன், ஜில்னஸ்னால சாப்பிட முடியாது, எனக்கு குளிர்ச்சியா இருக்குது, அதெல்லாம் கால் வலி அதிகமாகும் அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. வெள்ளரி பிஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலியோ அதனால பிரச்சனையே கிடையாது. நீங்க கண்டிப்பா கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாமே மூட்டு வலின்றது நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு வந்து சூடு பண்ணி தான் சாப்பிடணும், இது மாதிரி ஜில்னஸ் இருக்குது நான் பச்சையா சாப்பிட முடியலன்னு சொல்றவங்க கூட்டு அல்லது பொரியல், பச்சையா சாப்பிடணுன்றவங்க பெப்பர் நிறைய போட்டுக்கோங்க. போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து மூட்டு வலிக்காரங்க கண்டிப்பா சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது. நான் உங்களுக்கு என்னுடைய பதிவுல வந்து நான் சொல்றது எல்லாமே நீங்க சாப்பிடணுன்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால மூட்டு வலி பேஷண்ட்டும் கண்டிப்பா மூட்டு வலி இருக்குன்னு விடாதீங்க. வெள்ளரி பிஞ்சு சாப்பிட சாப்பிட மூட்டு வலி கண்டிப்பா குறையும். எந்த மெத்தட் சொன்னேன், கூட்டு, பொரியல் அல்லது பெப்பர் கலந்து சாப்பிடும்போது உப்பு குறைச்சிக்கணும். மூட்டு வலி பேஷண்ட் உப்பு அதிகமா சேர்க்காம பெப்பரு, அடுத்து வந்து சூடா உங்களுக்கு நிலக்கடலை கூட போட்டு சாப்பிடலாம். அதுல வெள்ளரி பிஞ்சுல சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து மூட்டுல உள்ள எண்ணெய் பசை கிடைக்கும். அப்ப நீங்க வந்து நல்லா இருக்கும். வெள்ளரி பிஞ்சு கூட ஒரு உங்களுக்கு வேண்டு இது காரம் வேணுமா அதையும் சேர்த்துக்குங்க. மூட்டு வலி பேஷண்ட்டுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நிலக்கடலை வேக வச்சது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். மாங்காய் போட்டு சில பேர் சாப்பிட்றாங்களா, அதுக்கு பதிலாக வெள்ளரி பிஞ்சு கலந்து சாப்பிடும்போது மூட்டு வலி பேஷண்ட்டை அடிச்சு சொல்றேன், நல்லா மூட்டு வலி இருக்காது உங்களுக்கு. சுட சுட சாப்பிடுங்க. நன்றி.